கல்லை கடவுளாக்கிய சிறுவன். கல்லில் சிலை வடித்தால் அது கடவுள்தான். ஆனால் ஒரு கல்லையே தன் பக்தியால் கடவுளாக்கினான் ஒரு சிறுவன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. ஒரு கல்லையே தன் பக்தியால் கடவுளாக்கினான் ஒரு சிறுவன். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பாலி என்ற கிராமத்தில் தான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது. கடலூர் அருகே திருநாரையூரில் வசித்த நம்பியாண்டார் நம்பி சிறுவனாய் இருந்தபோது விநாயகருக்கு நைவேத்தியம் படைத்தார். விநாயகர் வந்து சாப்பிடவில்லை. அழ ஆரம்பித்த சிறுவன், நீ வராவிட்டால் தடையை உடைத்துக் கொள்வேன் என்று சுவரில் தலையை மோதினான். அங்கே உடனே காட்சியளித்தார் விநாயகர். களங்கமற்ற பக்திக்கு கட்டுப்பட்டவர் விநாயகர். குழந்தைகளால் மட்டுமே அதை செலுத்த முடியும். இங்கே நம்பி போல மகாராஷ்டிராவில் பல்லால் என்ற சிறுவனும் தன் பக்தியால் விநாயகரை நேரில் வரவழைத்தான். மும்பையிலிருந்து 145 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமம் பாலி. இங்கே கல்யாண் இந்துமதி தம்பதியர் வசித்து வந்தனர். இவர்களது குழந்தைக்கு பல்லால் என பெயரிட்டனர். பல்லால் என்ற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள். தங்கள் மகன் சூரியனைப் போல் உச்சத்தில் இருக்க வேண்டும் என விரும்பாத பெற்றோர் யார்? எல்லாரும் தானே எதிர்பார்ப்பா. பல்லாலும் தன் பெயருக்கு ஏற்ப விநாயக பக்தனாக இருந்தான். அவன் தன் சக நண்பர்களுடன் கற்களை எடுத்து அவற்றுக்கு பொட்டு வைத்து கிடைக்கும் பூக்களால் அலங்காரம் செய்து விநாயகரை கருதி வழிபடுவான். விநாயகர் குறித்த கதைகளை நண்பர்களுக்கு சொல்வான். ஒருமுறை ஒரு பெரிய கல்லை கண்டெடுத்த பல்லால் அதுக்கு செந்தூரமிட்டு அலங்காரம் செய்தான். வழக்கம் போல் விநாயகர் குறித்த கதையை நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பக்தி மயக்கத்தில் யாருக்கும் பசி எடுக்கவில்லை. இருளாகிவிட்ட நிலையிலும் பேசிக் கொண்டிருந்தனர். இது பற்றி பல்லாலின் பெற்றோரிடம் புகார் செய்தனர் அங்கிருந்த மக்கள். பல்லாலை தேடி வந்த அவனது தந்தை அவன் பெரிய கல் முன் அமர்ந்து தியானத்தில் இருந்ததை கண்டார். அவனை எழுப்பினார். அவனோ அசையக்கூட இல்லை. கோபத்தில் அவன் முன் இருந்த பூஜை பொருட்களை கலைத்து விட்டார் அந்த தந்தை. மகனை ஒரு மரத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்தார். இது எதுவுமே தெரியாமல் தியானத்தில் மூழ்கியிருந்தான் பல்லால். கண்விழித்து எழுந்த பிறகுதான் நடப்படியெல்லாம் நடந்தது என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் வருத்தத்துடன் விநாயகரிடம், நீ தடைகளை களைபவன் தானே, என் பூஜைக்கு என் தந்தையாலேயே தடையாயிற்றே, நீதான் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்று மனமுருகி வேண்டினான். விநாயகரும் அங்கு மனித வடிவில் வந்தார். சிறுவனை தொட்டார். அவன் புத்துணர்ச்சி பெற்றான். தங்கள் ஊரில் தங்க வேண்டும் என்று பல்லாலின் கோரிக்கையேற்ற விநாயகர் அவனது பெயரையே தனக்கும் சூட்டிக்கொண்டு பல்லாலீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலித்து வருகிறார். இங்குள்ள குளத்து நீர் விநாயகர் அபிஷேகத்துக்கு மட்டுமே பயன்படும் என்பதால் அதில் இறங்க அனுமதி இல்லை. மும்பை மற்றும் பூனேயிலிருந்து 111 கிலோமீட்டர் பாலிக்கு செல்ல வேண்டும். பஸ் மற்றும் கார் வசதி உள்ளது. லம்போதர் கணபதி நமோ நமோ. எல்லாரும் கடவுள் நம்பிக்கையோடு இருப்போம், பகவானை பிரார்த்திப்போம். வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.